அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை கோபப்படுகிறார். நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம், நாகரிகம் இல்லையாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி ஏனோ நம்முடைய தமிழ்னம் உலகத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு. அத்தகைய தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா, நாகரிகம் தெரியாதா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்ன ஹெட்மாஸ்டர் மாதிரி, நாங்க என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க வகுப்பு வந்திருக்கீங்களா? விடமாட்டோம். தமிழ்நாடு விடாம போராடுறத நீங்க தாங்கிக்க முடியாம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாகரிகமற்றவர்கள் சொல்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதுதான் உங்களுடைய வழக்கம். ஏற்கனவே பார்த்தோமே, ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ மரியாதைக்குரிய ரவீன் பட்நாயக் அவர்களின் செயலாளரா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இருந்தார் என்பதற்காக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துறாங்க. ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த கருவூல சாவி தொடர்பான விசாரணை அறிக்கைய பொதுவில் வெளியிடுவோம் அப்படின்னு பேசினாங்களா இல்லையா? ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? பிரதமர் உள்துறை அமைச்சர் செஞ்சது எவ்வளவு பெரிய அவதூறு. அங்க ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வந்து 5 மாசம் ஆச்சு. கருவூலச்சாவை இங்கே ஒடிசா மாநிலத்தினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார். தமிழர்களை திருடர் சொன்னதை உடனே வாபஸ் பெறுங்கன்னு அந்த எம்பி சொல்லி இருக்கிறார். இதை கேட்டு அவையில் வாய்மூடி மௌனம் சாதிச்சிருக்கிறாங்க. இதுதான் அநாகரிகம். அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திர பிரதான் அவர்களே, எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா? எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பச்சனை போடுறதுதான் நாகரிகமா? தமிழ் பிடிக்கும், தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறது தான் நாகரிகமா? தாய்மொழிய வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா? குஜராத்தில் இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலை 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல ஒரு விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறதா நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யாரு பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் 1/2 மணி நேரத்தில் மன்னிப்புக்கு வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள். இந்த போர் குணத்தை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் தமிழ்நாட்டிலிருந்து வர உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ 39 மக்களவை தொகுதியில் இருக்கு. பாண்டிச்சேரி ஒன்று 40, அது வேற. தமிழ்நாட்டில் 39. இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிட்டு இருக்கு. பொதுவா மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது. ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம் தர மாட்டேன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே
பழிவாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை இப்ப என்னால சொல்ல முடியும். இப்போ கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான 2151 கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழிவாங்குற அரசியலை தான் நடத்திட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, இன்னும் இருக்கு. கடந்த 6/12 உதிரி கட்சிகள் நீங்களாக குஜராத் மாநிலத்துடைய நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க. இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல, தென் மாநிலங்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும். ஆகவே எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம். தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கலாம்னு பார்த்தது சரி. தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தங்களை வளர்த்துக்க பார்க்கிறாங்க. இத திமுக தடுத்து நிறுத்தும். தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம். தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்படவுள்ள அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 29 கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். நம்முடைய பிரதிநிதிகள், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். 2 நாட்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மாநில முதலமைச்சருடன் நானே நேரடியாக தொலைபேசியில காலையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று இந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க. நேரடியாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியா சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை மார்ச் 22ஆம் தேதி நடத்த இருக்கிறோம். இந்திய நாட்டுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக குழுக்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு. 39 எம்பிக்கள் எழுப்புற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அழிக்க முடியாத அநீதியாகிவிடும். பல்வேறு மாநில கட்சிகளும் இணைந்து எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். நிதி தரமாட்டோம், அதிகாரத்தை பறிப்போம். இதை கேள்வி கேட்டா தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு எதேச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக, உறுதியோடு சொல்றேன், பாஜகவுடைய இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம்.